அதிமுக கட்சியுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுக கட்சி. ஏன் நம்ம சொல்றோம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை அதிமுகவை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கட்சியை வழிநடத்தினாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனா தனித்து நின்று திமுக கூட கூட்டணியில் வச்சுதான் வெற்றி பெறாங்களே தவிர, மற்றபடி தனிச்சு நின்று அவங்களால வெற்றி பெற முடியாது என்பது அவங்க உணர்றாங்க. ஆனால் அதிமுக என்பது செல்வி ஜெயலலிதா இருந்த வரை தனித்து நின்று என்னால் வெற்றி பெற முடியும் என்று சாதித்து காட்டியவர் தான் செல்வி ஜெயலலிதா. அந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம் இருந்துகிட்டு கட்சியை பிளவுபடுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. சில பேர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. இனிமேல் இந்த அதிமுக கட்சி எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த பாதையோ இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த பாதையில பயணிக்காது. இது பிஜேபியை நோக்கி, ஆர்எஸ்எஸ் நோக்கி, இந்து மதத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு கட்சியை மாறிடும் அப்படின்றத பல தொண்டர்கள் வெளியேறிட்டாங்க. இப்ப அதிமுக ஒரு பிரச்சனைனா உடனே டெல்லிக்கு போய் அமித்ஷா சந்திக்கிறது. ஏன்னா அதிமுகவை வழிநடத்த அமித்ஷாவா இல்ல எடப்பாடியா என்ற கேள்வி அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில எழக்கூடுது. இப்ப பிஜேபி என்பது அதிமுகவை வலிமையடை செய்யுமா இல்ல பிஜேபி அதிமுகவை அழிக்க நினைக்குமா? மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற ஒரு கட்சி. அவன் எப்படி அதிமுகவை வலிமை பெற நினைப்பான்? எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அணியில திரண்டு நீங்க நின்னா மட்டும்தான் இங்க வெற்றி பெற முடியும்ட்டு அவன் எப்படி நினைப்பான்? அதிமுக பிளவை தான் அவன் எதிர்பார்க்கறான். அந்த பிளவை பிஜேபி தொண்டர்களும் அதிமுக பிஜேபி நிர்வாகிகளும் கொண்டாடுறாங்க. ஏன்னா பிஜேபி மேல வரணும்னா அதிமுக பிளவுகளை இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அந்த பிளவை அமித்ஷா ரசிக்கிறான். அதை எடப்பாடி அவர்கள் மேலும் இந்த பிளவை மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதிமுகவுடைய கட்சி மிக மோசமான நிலையில கொண்டு போய் சேர்த்துட்டாரு எடப்பாடி அவர்கள். ஏன்னா தொடர்ந்து பல தோல்விகள், ஒரு தோல்வி ரெண்டு தோல்வியில தொடர்ந்து தோல்விதான் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி? எதுவுமே அவர் முயற்சி பண்ணல. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மட்டும் நம்ம நிரந்தரமா இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் எடப்பாடி நினைக்கிறாரு. கட்சி அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. கட்சிக்கு ஒரு பிரச்சனைனா என்னைக்கு ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் வரைக்கும் அமித்ஷா போய் சந்திக்கிறாங்களோ அன்னைக்கே அதிமுக என்பது பிஜேபியோட ஒரு கிளையாகத்தான் செயல்பட்டு வருகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது.